ஸோ ட்ரெயின் ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மெட்ரோ மாதிரி தான், இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன். இதிலேருந்து இறங்கி டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் தனித்தனியாக பிரிக்கணும். பாலி போகிறதுனால டொமஸ்டிக் தான். ரக்காய் நம்ம டெர்மினல் டிக்கெட் ஸ்கேன் பண்ணி தான் போக முடியும். எஸ், தேங்க்யூ. And then departure. Oh, helmet. ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் போடுற மிஷினில் நம்மளோட பேக்கேஜை செக் பண்ணணும். ஏன்னா கேபின் இங்கே ஓகே, கேபின் 7, செக்இன் லக்கேஜ் இருக்குங்க. பட் இதுக்கப்புறம் எந்த ஃப்ளைட்லேயும் செக்இன்லாம் கிடையாது, ஒன்லி கேபின் தான், 7 கிலோ தான். ஸோ வெயிட்டை மெஷர் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போகலன்னு நினைக்கிறேன். டிபார்ச்சர். அதுவும் இந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம குற்றாலத்துலேருந்து அப்படியே இந்த செங்கோட்டை அந்த ரோடு வழியாக போகும்போது, பார்டருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பேக்ரவுண்டில் வெஸ்டர்ன் காட்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதை மாதிரியே இருந்துச்சு இங்கே ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டு. இந்த பில்டிங் இதை மறைச்சிடுச்சு. யாருமே பார்க்காம அந்த அம்மா தனியாக தைரியமாக ஆடிட்டு இருக்காங்க. இது ரீசெண்டாக கட்டின ஏர்போர்ட் தான், 2018 or 19 தான் நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த இருக்கு பாருங்கள், அதான் நான் சொன்ன அந்த அப்படியே அந்த பேக்ரவுண்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இல்லை அந்த ஹில்ஸு உலகத்தில் ஒரு ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அரைவல் கீழே டிபார்ச்சர் இங்கே தான் உள்ளே போகணும். ஓகே, பாய் பாய் யோகியா காட், பாய் பாய். புரிய மனசு இல்லாமல் இந்த யோகியா கட்டை விட்டு புரியிடும். ஸோ பாலியை நோக்கி நம்ம பயணம் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஃப்ளைட் கவுண்டர் எங்கன்னு பார்க்கணும். லைன் ஏர் 566 10 பசா C11 to C16. அப்படி வேங்குது எங்கன்னு பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏர்போர்ட் உள்ளே கூட அப்படி ஒரு ட்ரெடிஷ்னலாக அப்படி அந்த காலத்து பழைய லேம்ப் போஸ்ட் மாதிரி சைட்லாம் ஆர்ட்டு. நம்ம பார்த்த ஏர்போர்ட்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை ஜனங்களே இல்லாததுனால அப்படி இருக்கான்னு தெரில, பட் அழகாக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் தான் கொடுக்கணுங்க. ட்ரிபிள் ஏன்னா அன்பு, அழகு, ஆனந்தம், இந்த மூணும் கொண்டதாங்க இந்தோனேஷியா மக்கள். ஸோ அன்பாக பழகுறாங்க, அழகாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக அவங்க லைஃப்பை கொண்டாடுறாங்க. ஏன்னா சாப்பிடல, அதனால் லாஞ்சுக்கு போகலான்னு லாஞ்சை தேடுறேன். இது ஏதோ ஒரு ஃபேமஸ் கடை. இது ஒரு குயின் படம் போட்டிருக்கிறது, ஏதோ ஒரு சிம்பிள் நம்மளுக்கு மறந்து போச்சு. ஸ்டார்பக்ஸ், கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ, வெர் இஸ் அ லான்ச்? Launch, you can go there, go through, then the launch on the right side. Right side. Yes. And this is gate 1A. Okay, wait a minute. To Denpasar. Yeah. At gate 1E. 1E is over here. Here, this floor. Yes. So how long it will take from launch to there to walk? My
7 minutes. 7 minutes. Yes. Okay, so before boarding time I have to start now. That's why I must. Yeah. Thank you very much. You're welcome. ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சின்ன ஏர்போர்ட் தான், இவ்வளோதான். டெபார்ச்சர் கேட்ஸே இவ்வளோதான். 1 2 3 4 5 1A 2A அப்படி இருக்கலாம். 2A 2B. Where is the launch? Yeah. Launch. Launch Concordia. Ah, there. Thank you. Launch key, priority pass. Okay. Hello. Hello. Good evening. Hello. Your flight, sir, to Denpasar, yeah? Denpasar. Okay. Yeah, one second. Launch key or priority pass? Priority pass. Okay. செக்யூரிட்டி செக் முடிஞ்சு உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே ரைட்டில் திரும்பி டுவர்ஸ் இண்டோமார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்த கன்கார்டியா லான்ச். யோகியா கட்டா மாதிரியே இந்த லான்ச்சும் அழகாக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல் லான்ச். அண்ட் உள்ள அந்த there's some VIP rooms are there. Yeah, inside, sir. Those are extra charges? Yeah, this is free for your priority pass. According what? For priority pass is free. For that means for me it's free. Yeah, for Oh. you have member priority pass. Priority pass members it's free. It's Okay. What are the facilities, extra facilities in that VIP room? or we have a VIP room, food, fridge, Same. and smoking area. Smoking toilet. inside Yeah, is a room. inside here. Inside itself we can. Yeah. But anyhow, if I opted for the VIP room, Yeah. I have to come out and take my food myself, na? Yes, you can. I have to take my your foods food and yourself. go inside Yeah. there. Okay. Okay. Thank you. So VIP room வந்து priority passக்கு வந்து free. இல்லை இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது, சேல்ஸுக்கு தான் நினைக்கிறேன். இது அந்த விஐபி ரூம். நம்ம கூட இந்த விஐபி ரூம் வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. 3 விஐபி ரூம் இருக்குது. ஃப்ளக்ஸாலஜி இந்த கால் இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆள் இருக்காங்களான்னு தெரில. Your attention please. Air Asia passengers So, toilet area. on flight number AK349 leaving for Kuala Lumpur. Would you please இதெல்லாம் என்ன நம்மளுக்கு தெரில. ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது, ஐஸ்டு டீ, இன்ஃப்யூஸ்ட் வாட்டர், டீடாக்ஸ்ட் இன்ஃப்யூஸ்டுனா மினரல் வாட்டர், and nasi with it, rice, cupcake, vegetarian, chicken alla king, வெரைட்டி இருக்குது. விசாங் கொராங் டெம்பெண்டாம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரில. நம்ம ஊர் பஜ்ஜி வடை மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுடா. ஜங்கன் டிபாண்டிங் வத்தல், பீனட்ஸு, கேம்ரோஸ், பர்கர், ஸ்மால் பர்கர். ரொம்ப சூப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது க்ரீம் சூப், டொமேட்டோ க்ரீம் சூப். இதுதான் என்னன்னு தெரில. ஜம்மு பிரஸ் கஞ்சூர், டாங் சக், டீ, காஃபி எக்ஸல்சோ சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. அப்புறம் சோயா சாஸு சில்லியும் போட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதையும் போட்டு ஆனியன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சாப்பிட்டேன். அந்த நூடுல்ஸு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, சாப்பிட முடியல. டொமேட்டோ சூப் இருந்துச்சு, டொமேட்டோ சூப் குடித்தேன். 2 கிளாஸ் ஆரஞ்சு குடித்தேன். முடிஞ்சால் போகும்போது ஒரு காஃபி குடிக்கணும், இல்லைன்னா இன்னொரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு போகணும். வெற்றிகரமாக யோகிகட்டா ட்ரிப் முடிஞ்சது. 3 நாள் ஜகார்த்தா முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2 நாள் யோகிகட்டா முடிஞ்சது. இப்போது நெக்ஸ்ட் வந்து பாலியில் வந்து 4 நைட்ஸில் வந்து இன்னைய நைட்டு முடிஞ்சது.
இன்றைக்கி போய் இறங்கி நம்ம ஹோட்டலில் தேடி போய் இறங்கும் போதே 9 o'clock ஆயிரும். 9 o'clock 9:05 எனக்கு தான் ஃப்ளைட் போய் ரீச் ஆகுது, லேண்ட் ஆகுது. அங்கேருந்து குட்டாவில் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் பக்கத்தில் 4-5 கிலோமீட்டரில் இருக்குது. எப்போவுமே நான் ட்ராவல் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து திருப்பி ரிட்டன் சென்னை வர்ற வரைக்கும் எல்லா ரூமும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவேன். பட் இந்த தடவை எதுவுமே பிளான் பண்ணல, எதையுமே பார்க்கல, படிக்கல. ஹோட்டல் ரூம்ஸும் புக் பண்ணல. ஜகார்த்தாவில் முதல் நாள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன், அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அது மாதிரி இங்கே யோகட்டாலையும் ஒரு நாள் ரூம் புக் பண்ணியிருந்தேன், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நல்லா இருந்ததுன்னு. இங்கே இன்னும் நான் எதுவுமே புக் பண்ணல. பாலியில் ஸ்ட்ரைட்டாக போய் தான் பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலில் போய் அவங்களோட ப்ரைஸையும் கேட்டுட்டு ஆன்லைன்லேயும் செக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எல்லாத்தோட எனக்கு அகோட கொஞ்சம் சீப்பாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் பார்த்த இதுலேயே இந்த லாஞ்சில் தான் ஆல்கஹால் எதுவுமே கிடையாது. சில லாஞ்சஸில் வந்து ஆல்கஹால் இருக்காது, ஆனால் பீராது கொடுப்பாங்க. பட் இங்கே அதுவும் கிடையாது. நோ பியர், நோ ஆல்கஹால். லாஞ்ச் ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வெரைட்டிஸ் ஓகே, ஃபுட் வெரைட்டிஸ் ஓகே. மோசம்னு சொல்ல முடியாது, டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சூப் நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நான்வெஜ்காரங்களுக்கு, அதாவது பீஃப் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அவங்கள விட்டால் தான் தெரியும் இப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதெல்லாம் தொடர்றது கிடையாது. லாஞ்சுக்குள்ளேயே ஸ்மோக்கிங் ரூம் இருக்கெல்லாம் போயிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கிங் ரூமை நான் பார்த்ததே கிடையாது. காட்டுறேன் வாங்க. இது அப்படி சாஞ்சி தூங்கணுன்னா தூங்கலாம். கிட்டத்தட்ட 27 பேர் உட்காரலாங்க. எவ்வளோ பெரிய ஸ்மோக்கிங் ரூம். 8 8 16 4 20 23 4 27 பேர். 27 பேருக்கு வந்து ஆக்சுவலாக இதில் 4ல் 1 பங்கு தான் இருக்கும் நம்ம மெட்ராஸில் ஏர்போர்ட்டில் உள்ள ஸ்மோக்கிங் ரூமில். மத்தியானம் 1:20க்கு புறப்பட வேண்டிய ஃப்ளைட்டு. ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே போஸ்ட்போன் பண்ணி கேட்டாங்க. சரி ஓகே, 9 மணிக்கு தான் பாலிக்கு போயிடுவோமே, 10:30க்கு குட்டாக்கு போயிடலாம், ரூமு எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி போயிடலாம் அப்படின்னு இது பண்ணேன். ஏர்போர்ட்டுக்கு வந்தால் 6:20 ஃப்ளைட்டு டிலே ஆகி இப்போ 6:55. 6:55க்கு 6:25க்காக போர்டிங் இறங்கணும். 6:40க்கு தான் போர்டிங்கே கூப்பிட்ருக்காங்க. எத்தனை மணிக்கு எடுத்து எத்தனை மணிக்கு போய் போகிறாங்க, போய் சேர போகிறாங்கன்னு தெரில. கேட் 1 திருப்பி ஆக்சுவலாக திருப்பி முதல்ல வந்து கேட் 1 பார்க்க போயிட்டோம், பாதி வழியே போயிட்டோம். அப்போ தான் பார்த்தா ஃப்ளைட் டிலேன்னு திருப்பி லாஞ்சுக்கு வந்து உள்ளே போகலாமான்னு கேட்டோம். ஆக்சுவலாக உள்ள ஒரு இடம் வெளியே வந்தாச்சுன்னா திருப்பி ஸ்வைப் பண்ணி தான் உள்ளே போகணும். அந்த பொண்ணு வந்து பரவாயில்ல, யூ கேன் கோ, இருங்க உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இது பக்கத்தில் தான் இருக்கு. 6 நிமிஷம் இருந்துச்சு அங்கேருந்து. ஏரோ பிரிட்ஜ் இல்லையா, பஸ் ஏறி தான் போகணும் போல் இருக்கு. நல்லா கீழே எஸ்கலேட்டர் கீழே இறங்குது. தேங்க்யூ. 29A எல்லாம் வச்சுக்கலாம். ஏரோ பிரிட்ஜாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா நம்ம எப்படி இன்னைக்கு ரூம் எடுத்து தங்க போகிறோன்னே தெரில. ஆகும், காசு வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. ஃபுட்டு 12 o'clock வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏரோ பிரிட்ஜு தான். அப்பாவிகளா, எல்லாரும் வியட் ஜெட்டு தான் மோசம்னு சொன்னாங்க. பட்டு இது வரைக்கும் எனக்கு வியட் ஜெட்டில் இந்த எக்ஸ்பென்ஸ் ஆகலை. லைன் ஏரை பற்றி யாருமே சொல்லலை. ஏர் இண்டியாவில் அவங்க 2015 நினைக்கிறேன் சென்னையிலேருந்து பேங்காக் டிக்கெட் போட்டிருந்தேன், தாய் ஏர்வேஸு. அப்போ வந்து சரி போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு பேக் பெயின் வந்துச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹைதராபாத் போனேன். ஸோ என்னோடய தூத்துக்குடி டு சென்னை டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஹைதராபாத்லேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக மெட்ராஸில் வந்து ஜாயின் பண்ணுறேன்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட்ட. சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏர் இண்டியா டிக்கெட்டு புக் பண்ணேன். ஆக்சுவலாக போகும்போது டிலே, வரும்போது தான்
ஹைதராபாத்லேருந்து மெட்ராஸுக்கு வரும்போது மத்தியானம் 2 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, சென்னையிலேருந்து ஃப்ளைட் வந்து 12:50க்கு என்னமோ எடுக்காங்க. ஹைதராபாத்லேருந்து புறப்பட்டதே 12 மணி. ஆனால் ஏர் இண்டியாவில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. லக்கேஜ் கேபின்லேயே அலோவ் பண்ணிவிட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு இது பண்ணி தாய் ஏர்வேஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே ஃப்ளைட்டை நிப்பாட்டி வச்சு என்னை இங்கே அந்த கல்ஃப் காரை பேட்டரி காரை வர வச்சு டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போய் இமிக்ரேஷனை முடிச்சு கூட அங்கேயே ஏர்போர்ட் ஸ்டாஃபையும் ரெடி பண்ணாங்க ஏர் இண்டியாவில் சொல்லி வந்து ஹோட்டல் ஒருத்தனுக்காக தாயார் வெயிட் பண்ண வச்சு ஃப்ளைட்டையும் பிடிச்சிட்டேன். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்னென்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகி வந்தேன். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக ஓடும்போது திருப்பி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து எந்த இடத்துல வழிக்காக ஹைதராபாத்துக்கு போனானோ அதே இடத்துல திருப்பி வெளியே வந்துடுச்சு. ஹலோ 29A லாஸ்ட். தேங்க்யூ. ஃபுல்லாக தான் ஓரளவுக்கு ஒரு 60% ஃபுல்லாக தான் இருக்குது. கேன் யூ ஹெல்ப் மீ? சாரி. Thank you. Yes, my pleasure. Yeah. 9A. Penerbangan ini digunakan 66 tujuan Denpasar, Bali. Penerbangan ke Denpasar akan ditempuh dalam waktu 1 jam dan 30 menit. Kami ingatkan dalam penerbangan ini tidak diperkenankan untuk merokok, termasuk rokok elektrik, dan sesuai dengan peraturan keselamatan penerbangan merusak, menonaktifkan dan mengganggu sistem perjalanan pendeteksi asap di kamar kecil. Untuk alasan keselamatan penerbangan dilarang menghubungkan dan I will adjust. I will manage. So many seats are vacant. menggunakan baterai lithium cadangan dan power bank selama After penerbangan. closing the door, I will. Atas kerjasamanya dan selamat menikmati penerbangan bersama kami. அவங்க உட்காந்துட்டாங்க நம்ம சீட்டில். பரவாயில்ல, பின்னாடி இல்லாமல் சீட்டு வேக்கண்டாக தான் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் சீட் வேக்கண்டாக இருக்கிறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. 1.25 மணி நேரம் இங்கேருந்து ஃப்ளைட்டு. 7:30 போட்டாலும் 8:45. 8:45ங்கிறது ஒரு 1 hour இதுன்னா 9:45. 9:45க்கு பாலிக்கு போய் சேருவோம்னு நினைக்கிறேன். You can move right now, sir. Huh? Yeah, this is handy. ஓகே. ஸோ பேக் ரோ நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஓகே. Terima kasih karena sampai ஸோ இல்லைன்னு என்ன தெரிய போகுது? pintu darurat. Saya minta ஒன்றும் தெரியாது. செக்இன் பண்ணுறதுக்கு வந்து லைன் ஏருக்கு வந்து கேபின் கிளப்ங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அந்த கேபின் கிளப் வழியாக தான் நம்ம செக்இன் பண்ண முடியும். செக்இன் லக்கேஜ் கிடையாது, கேபின் லக்கேஜ் மொத்தம்னால ஸ்ட்ரைட்டாக வந்து செக்யூரிட்டி செக் வந்திருக்கலாம். பட்டு எனக்கு சொன்ன டவுட்டு நிறைய கண்ட்ரீஸில் நிறைய இதில் வந்து இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தால் இப்போ டொமஸ்டிக் போகும்போது பாஸ்போர்ட்டை வந்து செக்இன் கவுண்டரில் காட்டிட்டு தான் போக முடியும். ஸோ அதனால நான் வெயிட் பண்ணேன். இப்படி ப்ரோக்ராம் ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவா, ஸ்ட்ரைட்டாக இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகவா. நம்மளுக்கு பின் சீட்டு தான் வந்து எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட். ஒரு ஆளை emergency நம்ம டக்குன்னு மண்டைக்கு வச்சிடலாம். kursi dan hanya dipakai pada saat keadaan darurat di air. Your life vest is available under your seat and it is to be used for emergency water lady only. Cara menggunakannya, galungkan baju pelampung melalui kepala, kencingkan dan eratkan melingkari pinggang Anda. Place the life vest over your head and secure the strap firmly around your waist. Baju pelampung diperlukan